வெல்கம் டு ஃபேண்டசி நாவல். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிட்டு லைக் போடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 44. வீட்டின் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு மாயா கதவை திறந்து பார்த்தாள். அப்பொழுது அவளது கண் முன்னே சிவநேசன் நின்று கொண்டிருக்கும் அவனை பார்த்ததும் தன்னை அறியாமல் அவளது மனதில் உள்ளுக்குள் பயம் ஏற்பட ஆரம்பித்தது. அப்பொழுது அவன் கையில் ஏதோ மந்திரத்தைப் பொருட்களைப் போல சில பொருட்களை வைத்திருந்தான். அவள் அவன் கையில் இருப்பதை பார்த்து அது என்னவென்று கண்டுபிடித்துவிட்டாள். வாசுதேவன் கையில் வைத்திருந்த மந்திர பொருட்களை பார்க்க பார்க்க மாயாவின் உடல் நடுங்க ஆரம்பித்தது. அவளால் பேசக்கூட முடியவில்லை. அவள் அப்படி சிலை போல வாசுதேவனை பார்த்து கொண்டு வாசலில் ஏன் நின்று கொண்டிருந்தாள்? என்னாச்சு மாயா, உனக்கேன் இப்படி சிலை மாதிரி நிக்கிற? யார் அங்க இருக்கா என சிவநேசன் சற்று மறைவில் அமர்ந்து கொண்டு அவளிடம் கேட்டான். அப்பொழுது அவள் சுய நினைவு வந்தவளாய் சிவநேசனையும் வாசுதேவனையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள். எதனால் இவள் நம் முகத்தை பார்த்துவிட்டு வெளியில் பார்க்கிறாள்? அப்படி யார்தான் இருப்பார்கள் என சிவநேசன் நினைத்து கொண்டு வாசலை சற்று எட்டி பார்த்தான். அப்பொழுது வாசுதேவன் கையில் ஒரு சில பொருட்களுடன் நின்று கொண்டிருந்தான். தன்னுடைய உயிர் நண்பன் மீண்டும் வந்திருப்பதை பார்த்து சிவநேசனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. உடனே அவன் தள்ளாடியபடி கைத்தடியை துணையாக கொண்டு எழுந்து வாசல் படியின் அருகே சென்றான். தன் நண்பன் வந்ததும் வராததுமாக கையில் ஏதோ ஒரு சில பொருட்களை வைத்துக் கொண்டிருப்பதை பார்த்த சிவநேசன் அவனிடம், என்ன வாசு, கையில எதையோ வச்சுக்கிட்டு இருக்க? பார்க்க மந்திரம் பண்ற பொருள் மாதிரி இருக்கு. ஆமா சிவநேசா, நீ சொல்றது சரிதான். இது அதே பொருள்தான். இதை யாரோ ஒருத்தவங்க வந்து உன்னுடைய வீட்டு வாசல்ல உள்ள பூத்தொட்டிக்கடியில வச்சிருக்காங்க. என்ன சொல்ற? வாசப்படியில உள்ள பூத்தொட்டிக்கடியில் வைத்திருக்கிறார்களா? ஆமா, யாரோ இத மந்திரிச்சுதான் வச்சிருக்காங்க. ஆனா உன் வீட்டுக்குள்ள வந்து வைக்கிற அளவுக்கு யாருக்கு தைரியம் வந்துச்சுன்னு தெரியலையே. கண்டிப்பா இத பண்ணது நம்ம கூட இருக்கிற யாரோ ஒருத்தவங்க தான். வாசுதேவன் நம்முடன் இருக்கும் யாரோ ஒருவர்தான் இதை செய்திருக்கிறார்கள் என்று உறுதியாக கூறியதை கேட்ட சிவநேசனுக்கு கோபம் அதிகரித்தது. உடனே சிவநேசன் கத்த ஆரம்பித்தான். யார் இவ்வாறு செய்தது? என்னிடம் வாங்கி சாப்பிட்டுவிட்டு எனக்கு துரோகம் செய்ய நினைக்கிறீர்களா என கத்திக்கொண்டே அவன் தன்னிடம் வேலை பார்ப்பவர்களை பார்த்தான். அவர்கள் அனைவரும் பயத்தில் தாங்கள் இல்லை என்பது போல முகத்தை பாவமாக வைத்திருந்தனர். சிவநேசன் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கணீர் கணீர் என அனைவரது காதுகளிலும் எதிரொலித்தது. அவர்கள் அனைவரும் அவனது குரலை கேட்டு நடுங்கினர். என்னதான் சிவநேசன் முடியாமல் இருந்தாலும் அவன் தன்னிடம் இருக்கும் பணத்தை வைத்தே யாரை வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்வான். அதனால் அவனிடம் வேலை செய்யும் அனைவரும் அவனை பார்த்து பயந்தனர். தன் நண்பன் கோபத்தின் உச்சத்திற்கு செல்வதை பார்த்த வாசுதேவன் அவனை சமாதானப்படுத்தி வீட்டினுள்ளே அழைத்துச் சென்றான். இதை செய்தது யாராக இருக்கும் என வாசுதேவன் யோசித்துக் கொண்டே இருந்தான். வாசுதேவனின் மனதில் ஒரே ஒருவர் மீது மட்டும் அதிக அளவு சந்தேகம் இருந்தது. ஆனால் அதை இப்பொழுது கூறினால் தேவையில்லாத பிரச்சனைகள்தான் ஏற்படும். அதனால்தான் கூற வேண்டாம் என நினைத்து பலன் அமைதியாக இருந்தான். அவன் வந்ததிலிருந்து மாயாவின் முகத்தில் ஏற்படும் மாற்றங்களை அவன் கவனித்துக் கொண்டே இருந்தான். வாசுதேவன் ஊருக்கு வரும்பொழுது அவனை அழைத்து வர ஏர்போர்ட் வரை சென்றவர்கள் வாசுதேவன் ஊரில் இல்லாதபொழுது என்னென்ன நடந்தது என அனைத்தையும் ஒன்றுவிடாமல் அவனிடம் கூறியிருந்தனர். சிவநேசனின் வீட்டில் உள்ள பல முக்கியமான பொறுப்புகளும் அதிகாரமும் தற்போது மாயாவிடம் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டான். இவ்வளவு நாட்கள் தன்னிடம் இருந்த ஒரு சில முக்கியமான அறைகளின் சாவி தற்போது மாயாவின் இடுப்பில் தொங்கிக் கொண்டிருந்ததை வாசுதேவன் கவனித்தான். மாயா எதுவும் தெரியாது போல மிகவும் சாதாரணமாக நடந்து கொண்டாள். ஆனால் ஒவ்வொரு முறையும் வாசுதேவனை கடக்கும்போது அவளுக்கு தன்னை அறியாமல் பயம் உருவாகிக் கொண்டே இருந்தது. வாசுதேவன் தன்னை பற்றி ஏதாவது சிவநேசனிடம் கேட்கிறான் என கவனித்துக் கொண்டே இருந்தாள் மாயா. மாயாவின் ஒவ்வொரு அசைவையும் நன்கு புரிந்து வைத்திருந்த வாசுதேவன் அவளை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவன் அவ்வாறு பேசாமல் இருப்பது சிவநேசனுக்கு கூட ஒரு சில சமயங்களில் மனதிற்குள் ஏதோ ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது. ஏனென்றால் தன்னுடைய நண்பன் தன்னிடம் எதையும் மறைக்காமல் பேசக்கூடியவன். தற்போது எதையோ மறைக்கிறான். அவன் முன்பை போல நம்மிடம் பேசவில்லை என்பதை சிவநேசன் புரிந்து கொண்டான். சிவநேசன் அதிக அளவு தெய்வம் நம்பிக்கை உடையவன். அதனால் அவனுக்கு மந்திரம், மாந்திரீகம் அனைத்தின் மீதும் நம்பிக்கை இருந்தது. அதனால் தற்பொழுது வாசுதேவன் எடுத்த செய்வினை தன்னை தாக்கி அழித்து விடுமோ என சிவநேசன் பயந்தான். செய்வினை தன் வீட்டில் எடுக்கப்பட்டதிலிருந்து சிவநேசனுக்கு சரியாக தூக்கம் வரவில்லை. அவனுக்கு இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களில் கண்கள் மூடினால் கெட்ட கெட்ட நினைவுகள் தோன்றிக் கொண்டே இருந்தன. அவன் என்ன செய்வது என தெரியாமல் யோசித்துக் கொண்டிருந்தான். தன்னுடைய மன அமைதிக்கு என்ன செய்வது என தெரியாமல் கோவிலுக்கு சென்று வரலாம் என சிவநேசன் நினைத்தான்.
கோவிலுக்கு சென்று தனக்கு எந்த ஒரு தீங்கும் ஏறக்கூடாது என மனதில் நினைத்தபடி மிக நீண்ட நேரமாக தான் கும்பிடும் சிவனை வணங்கிக் கொண்டிருந்தான். அப்பொழுது கோவில் குருக்கள் கையில் தீபம் ஏந்திய தட்டை கொண்டு வந்து நீட்டினார். அதை கும்பிட்டு திருநீர் எடுத்துக்கொள்வதற்காக தன்னுடைய 2 கைகளையும் அந்த தீபத்தை நோக்கி நீட்டினான். சிவனேசன் தன் கையை நீட்டியதும் அந்த தீபம் தானாக அணைந்தது. அப்படி தீபம் தானாக அணைவதை பார்த்த சிவனேசனுக்கு உள்ளுக்குள் பயம் ஏற்பட ஆரம்பித்தது. தனக்கு கிடைத்த ஏதோ ஒரு பொக்கிஷம் தன்னை விட்டு பிரிவது போல சிவனேசனுக்கு தோன்றியது. அதனால் அவன் பயத்தில் அனுதினமும் நிம்மதியில்லாமல் அலைந்தான். தன் வீட்டிலிருந்த அந்த சூனியத்தின் காரணமாகத்தான் தனக்கு இவ்வாறு கெடுதல் நேருகிறது என சிவனேசன் நினைத்துக் கொண்டிருந்தான். தன்னிடம் இருந்து தன்னுடைய எந்த ஒரு பொருளையும் யாராலும் அசைக்கக்கூட முடியாது என சிவனேசனுக்கு நன்றாக தெரியும். அப்படி இருந்தும் அவன் மனம் பயத்தில் நிறைந்திருந்தது. அதனால் சரியாக சாப்பிட முடியாமல் தூக்கம் முடியாமல் தவித்தான். அவனை பார்க்கும்பொழுது மற்றவர்கள், பணம் இல்லாமல் நாம தான் கஷ்டப்படுகிறோம், ஆனா இவர் லட்சக்கணக்கில் சொத்து வச்சுக்கிட்டு இப்படி இருக்காரு, இவருக்கு பெரியும் கஷ்டம் வந்திடப் போகுது என அவன் நிலைமையை பார்த்து தங்களுக்கு இல்லை என பேசிக் கொண்டிருந்தனர். என்னதான் சிவனேசன் பணம் நிறைய வைத்திருந்தாலும் அதை கொண்டு தனக்கு தேவையான நிம்மதியை அவனால் விலை கொடுத்து வாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவனுக்கு மாயாவின் ஞாபகம் வந்தது. மாயா தன்னுடைய வாழ்வில் வந்த பிறகுதான் தனக்கு வசந்த காலம் வந்தது என நினைத்துக் கொண்டிருந்தவன் தற்போது அவள் தன்னை விட்டு பிரிந்து சென்றுவிடா போகிறாளோ என நினைத்து பயப்பட ஆரம்பித்தான். தன் நினைவுகள் எல்லாம் தனக்கு வேண்டிய ஒன்று தன்னை விட்டு பிரியப் போகிறது என்று அடிக்கடி கூறிக்கொண்டிருக்கின்றனவே என ஆக அந்த ஒரு பொருள் என் மாயாவாக இருக்கக்கூடாது, அவள் நம்மை விட்டு பிரிந்து சென்றுவிட்டால் நாம் வாழும் ஒவ்வொரு நொடியும் நரகம் என சிவனேசன் தன் மனதில் நினைத்துக் கொண்டே மாயாவை பற்றி யோசித்தான். சிவனேசன் தேவையில்லாத சிந்தனைகளால் தூக்கமில்லாமல் இருப்பதால் அவனை தூங்க வைப்பதற்காக ஒரு சில மருந்துகளை சித்தார்த்திடன் மெடிக்கல் ஷாப்பிலிருந்து வாங்கி வர கூறினாள் மாயா. அவள் கூறிய அத்தனை மருந்துகளையும் வாங்கிக் கொண்டு மாயாவை சந்திப்பதற்காக சிவனேசனின் வீட்டிற்கு வந்தான். சித்தார்த் வாங்கிக் கொண்டு வந்த மருந்துகள் வாங்கிய மாயா அதை தேவையான அளவு எடுத்துக்கொண்டு சிறிதளவு சாப்பாடு கையோடு எடுத்துக்கொண்டு சிவனேசனின் அறைக்குச் சென்றாள். அங்கு அவள் பிரம்மை பிடித்தவன் போல மேலே பார்த்தபடி படுக்கையில் படுத்திருந்தான். அப்பொழுது மாயா சாப்பாடு கொண்டு வந்து அவனிடம் சாப்பிடும்படி கூறினாள். ஆனால் அவன் வேண்டாம் என மறுத்துவிட்டான். அதற்கு மாயா, இனி நீங்கள் சாப்பிடவில்லை என்றால் நான் உங்களுடன் இனிமேல் பேசப்போவதில்லை, என் மீது அக்கறை இருந்தால் இதை கொஞ்சமாவது சாப்பிடுங்கள் என கலங்கிய கண்களுடன் சிவனேசனை பார்த்து கூறினாள். மாயா கூறுவதை மறுத்து பேச முடியாததால் சிவனேசன் எதுவும் கூறாமல் அமைதியாக இருந்தான். உடனே மாயா அந்த சாப்பாட்டை தன் கைகளாலே எடுத்து அவனுக்கு ஊட்டிவிட ஆரம்பித்தாள். அவனும் மெதுவாக சாப்பிட ஆரம்பித்தான். ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்ததும் அவன் தூங்குவதற்காக வாங்கி வந்திருந்த மருந்துகளை அவனுக்கு கொடுத்தாள். சிவனேசன் அதை சாப்பிட்டு முடித்தான். மாயா வெளியில் சென்றதாக தெரியவில்லை. அதுபோல நம் வீட்டில் உள்ள வேலைக்காரர்களுக்கு மெடிக்கல் ஷாப்பிற்கு சென்று வாங்கி வரும் அளவிற்கு வெளியுலகம் தெரிந்தவர்களில்லை. அப்படி இருக்க இந்த மருந்து எப்படி மாயாவின் கைக்கு வந்திருக்கும் என சிவனேசன் நினைத்தான். உடனே சிவனேசன், நம் வீட்டில் இப்போதைக்கு வெளியில போய் மருந்து வாங்கிட்டு வர அளவுக்கு யாருமே இல்லையே, அப்புறம் எப்படி இந்த மருந்து உன் கைக்கு வந்துச்சு, நீயும் வெளியில போன மாதிரி எனக்கு தெரியலையே என கேட்க அதற்கு மாயா, நான் தான் என்னோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி வாங்கிட்டு வர சொன்னேன், அதனால அவன்தான் வாங்கிட்டு வந்தான் என சித்தார்த் தான் வாங்கிக் கொண்டு வந்ததை சிவனேசனுக்கு கூறினாள். மாயா அவ்வாறு கூறியதும் சிவனேசனின் மீதான கோபம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. மாயாவிற்கு அவன் உதவி செய்வது போல செய்து அவனை தன் பக்கம் இழுத்து விடுவானோ என சிவனேசன் பயந்தான். தொடரும். இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க ஃபேண்டசி நாவல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.